சென்னை விமான நிலையத்தில் சமீப காலமாக தங்கம் கடத்தும் செயல்கள் அதிக அளவில் நடைபெற்று வருவதாகவும், சென்னை சர்வதேச விமான நிலையம் புறப்படும் பகுதியில் பரிசு பொருட்கள் விற்பனை செய்யும் ஒரு கடையில் மையமாக வைத்து இந்த கடத்தல் சம்பவம் நடைபெற்று வருவதாகவும் சுங்க அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதனால் தனிப்படை அமைத்து தீவிர விசாரணை மேற்கொண்டனர். அப்போது சென்னையை சேர்ந்த யூடியூபர் சபீர் அலி என்பவர் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு இந்த பரிசு பொருட்கள் விற்பனை செய்யும் கடையை சென்னை சர்வதேச விமான நிலையத்தில் ரூபாய் பல லட்சம் முதலீடு செய்து முறைப்படி இந்த இந்திய விமான நிலைய ஆணையத்தின் அனுமதியுடன் தொடங்கி நடத்தி வருகிறார். அந்த கடையில் 7 பேர்களை பணிக்கு அமைத்துள்ளார். அவர்கள் அனைவருக்கும் சென்னை விமான நிலையத்தில் அனைத்து பகுதிகளுக்கும் சென்று வருவதற்கான சிறப்பு அனுமதியுடன் TCAS எனும் ஒரு அங்கீகார அடையாள அட்டையை வாங்கி கொடுத்துள்ளார். அதன் மூலம் வெளிநாடுகளில் இருந்து டிரான்சிட் பயணிகள் கடத்தி கொண்டு வரும் தங்க கட்டிகளை விமான நிலைய பாதுகாப்பு பகுதியில் உள்ள கழிவறையில் மறைத்து வைத்துவிட்டு சபீர் அலிக்கு தகவல் தெரிவிப்பார். பின்பு சபீர் அலி தனது கடையில் உள்ள ஊழியர்கள் அனுப்பி அவர்கள் வைத்துவிட்டு சென்ற அந்த தங்க கட்டிகளை அவர்கள் தங்கள் உள்ளாடைக்குள் மறைத்து வைத்து கொண்டு வெளியில் கொண்டு வந்து எந்தவித சுங்க சோதனையும் இல்லாமல் கடத்தல் கும்பலிடம் கொடுத்து அனுப்பி விடுவார். இவ்வாறாக கடந்த 2 மாதங்களாக இந்த கடத்தல் தொழில்கள் சென்னை விமான நிலையத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு துபாயில் இருந்து ரூபாய் 1 கோடி மதிப்புள்ள 1.6 கிலோ தங்கத்தை இலங்கை பயணி ஒருவர் கடத்தி கொண்டு வந்து சென்னை விமான நிலைய கழிவறைக்குள் மறைத்து வைத்துவிட்டு வெளியில் வந்தபோது சுங்க அதிகாரிகள் அவரை கையும் களவுமாக பிடித்து விசாரணை நடத்தினர். அப்போது இது பற்றி முழு தகவல்களும் வெளிவந்தன. இதையடுத்து சுங்க அதிகாரிகள் இலங்கையை சேர்ந்த கடத்தல் பயணியை சென்னை விமான நிலையத்தில் பரிசு பொருட்கள் விற்பனை செய்யும் கடையை நடத்தி வரும் சபீர் அலி, அவர் கடையில் பணியாற்றும் 7 ஊழியர்கள் ஆகிய 9 பேரை கைது செய்து மேலும் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த கடத்தல் கும்பலில் வேறு யாருக்கெல்லாம் தொடர்பு உள்ளது என்றும் விசாரணை நடத்தி வருகின்றனர். அதோடு இந்த கடத்தலில் 2 மாதங்களில் கடத்தல் செய்யப்பட்ட ரூபாய் 167 கோடி மதிப்புள்ள 267 கிலோ தங்கத்தை பறிமுதல் செய்யும் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். இந்த சம்பவம் சென்னை விமான நிலையத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பானு, விவரங்களுக்கு நன்றி மனோகரன்.